ஓகே, சந்தோஷமாக இருக்கீங்கன்னா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு தொடர்ச்சியாக நம்ம 6 வாரம் ஜெபத்தை குறித்து பேசியிருக்கோம். உங்கள் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன். பரமண்டல ஜெபம். ஆமேன். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 20 வசனங்கள். The Gospel according to Mark chapter 5 1 through 20. 20 வசனம் வாசிக்கிறதுக்குள்ளே சர்வீஸ் முடிஞ்சிடும். அதனால் குறிப்பிட்டதை சொல்லிட்டு போகிறேன். பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக இருக்கிறீர்கள். நீதிமொழிகள் சொல்லுது, திருடன் தன் பசியாட்ட திருடினால் ஜனங்கள் அவனை இகழமாட்டார்கள், ஆனால் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 7 மடங்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த திருடன்றது யாருன்னா சாத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. விசுவாசிகளோடு இன்றைக்கி நான் பேச போகிறேன். இது வரைக்கும் பேசாத ஒரு செய்தி. இந்த ஆமேனுக்கு நன்றி. 5னுடைய முதல் 20 முதல் வசனத்தை அப்படி படிக்கிறேன். பின்பு நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கலாம். நீங்கள் புரிவீங்க என்ன சொல்வீங்கன்னு. கெதரனஸ் என்ற ஒரு இடம், டெக்கபோலிஸ் என்ற ஒரு பட்டணத்தில் கதரனஸ் என்ற கல்லறைக்கு அருகே ஒரு மனிதன் இருந்தான். And they came over unto the other side of the sea into the country of the Gadarenes. And when he was come out of the ship, அவர் இயேசு படகுல மறுக்கரை போறாரு. Immediately there met him out of the tombs, கல்லறையிலிருந்து a man with an unclean spirit who had his dwelling among the tombs, and no man could bind him, no, not with chains. கீழே வாசிட்டே வரும்போது, but when he saw Jesus afar off, இயேசுவை தூரத்தில் பிசாசு பிடிக்கப்பட்ட அந்த மனிதன் இயேசுவை கண்டபோது, he ran and worshipped him. அவர் ஓடி வந்து இயேசுவை என்ன செய்தாராம்? பக்கத்தில் ஓடி வந்து இயேசுவை பணிந்து கொண்டார். கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவனை கடவுள் சுகமாக்குகிறாரு. எங்கும் போய் இயேசுவை குறித்து சொன்னார். And they saw, it told him that it befell to him that was possessed with the devil. பிசாசு பிடிச்சவனாயிருந்தான். And also concerning the swine, and they began to pray him to depart out of their course. And when he was coming to the ship, he that had been possessed with the devil prayed him that he might be with him. So நிறைய விஷயங்கள் பிசாசை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்கள். முதல்ல கீழே வாசிக்கும் போது, டெக்கபோலிஸ் என்ற இடம், 10 பட்டணங்கள், கிரேக்க பட்டணங்கள் ஒரு பட்டணம். கதரனஸ் என்ற இடத்துல ஒரு கல்லறையில் ஒரு மனிதன், ஒரு பிசாசு 2 பிசாசுலாம் கிடையாது, நிறைய பிசாசு குடிகொண்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு என்ன பேச போறேன் அப்படின்னா, பிசாசு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல போறேன். இருக்கு. அது அமைதி நிலவுது பாருங்க. சிலர் இருக்குன்னு சிலர் இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல டீமன்ஸ் என்ற வார்த்தை 82 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 82 டைம்ஸ். அதில் சுவிசேஷங்கள் 4 சுவிசேஷத்தில் மட்டும் என்கேஜேவி பைபிள்னுடைய டிரான்ஸ்லேஷனில் 61 முறை டீமன்ஸ் அல்லது பிசாசுகள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் பழைய ஏற்பாட்டில் பிசாசு என்ற வார்த்தை சொல்லவே படவில்லை? திடீரென்று சுவிசேஷங்கள் வந்தவுடனே கிட்டத்தட்ட இவ்வளோ முறை, 61 முறை பிசாசு என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படுகிறது? நான் நினைக்கிறேன், இயேசுவானவர் வரும் வரைக்கும் யாருக்குமே அந்த விடுதலை இல்லை. இயேசு வந்தபோது தான் பிசாசுகள் வெளியே ஏறத் தொடங்கியது. ஏனென்றால் பிசாசுகள் மேல் அதிகாரம் உள்ள ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஸோ பிசாசுகள் யார் அப்படின்னு கேட்டால், ஷார்ட்டா விழுந்து போன தூதர்கள், ஃபாலன் ஏஞ்சல்ஸ். பைபிள் நமக்கு சொல்லுகிறது 1/3 பங்கு தூதர்கள். எத்தனை பங்கு? 1/3 பங்கு தூதர்கள் கீழே விழுந்தார்கள். ஆமென். எனக்கு அதில் என்ன சந்தோஷம்னா, 1/3 பங்கு தூதர்கள் கீழே விழுந்து பிசாசு ஆயிடுச்சுங்க. அப்படின்னா இன்னும் 2/1 பங்கு அங்கே இருக்கு. அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு பேய்க்கு எனக்கு ஆண்டவர் 2 தூதனை கொடுத்துருக்கிறார். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. For every one I got 2 angels. ஆமென். உளுந்து போன ஒரு பிசாசுக்கு எனக்கு பரலோகத்தில் 2 தூதனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ நீங்க நல்லா தான் இருப்பீங்க. ஆமென். ஆண்டவர் இந்த சாத்தானை எவ்வளவு தூரம் மதிக்கிறார் அப்படின்றத பல விஷயங்கள் படிக்கிறோம். அவர் வெளியே போனா போறான், பண்ணி மேலே போனா போயிட்டாரு,
கடைசியா வெளிப்படுத்தல் வரும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படி எழுதுகிறாரு. கடைசியா போதும்னு ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை தூக்கி அந்த பாதாளத்துல போல கட்டுன்னு சொல்லும் போது கூட அவரு போய் கட்டலையாம், ஒரு தூதன் கிட்ட சொன்னாராம். நீங்க அதனால ரொம்ப அவனுக்கு வேல்யூ கொடுக்காதீங்கன்ற. ஒரே ஒரு தூதன் கிட்ட சொல்றாரு, அவனை கொண்டு போய் பாதாளத்தில் என்ன செய், கட்டிடு என்று சொல்லுகிறார். சோ ஆண்டவர், நம்முடைய ஆண்டவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இன்னைக்கு காலையில இங்க ஆராதிக்கிற உங்களை பார்த்து சொல்றேங்க, எந்த பிசாசனுடைய தன்மைகள் உங்ககிட்ட இருந்தாலும் ஜெயிக்க ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமம் மட்டுமே. பிசாசுகளுக்கு சரீரம் கிடையாது, டிஸ்எம்பாடிட் ஸ்பிரிட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சரீரம் தேவை, அவங்களுக்கு கிரியை செய்வதற்கு ஒரு சரீரம் தேவை. இந்த மனுஷனுக்குள்ள, ஒரு மனிதனுக்குள்ள இத்தனை பிசாசுகள் வந்து தங்கி இருக்கேன்னா அது தங்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு சரீரம் தேவை. அந்த மனிதனுடைய சரீரத்தை விட்டு ஆண்டவர் பிசாசை வெளியேற்றிய உடனே அது என்ன தெரியுமா கேட்டுச்சு, எங்களை எங்க அந்த பண்ணிங்க போது பாருங்க அதுலயாவது ஏத்தி விட்டுன்றார். அப்படின்னா மனுஷனை கிடைக்கலன்னா பண்ணி மேலேயாவது ஏறும், ஏன் நாய் மேல கூட ஏறும். அனிமல்ஸ், டாக்ஸ் அதனுடைய பாடியை டிஸ்எம்பாடிட் ஸ்பிரிட்ஸ் பயன்படுத்தும் என்று பைபிள் இந்த ஒரு விஷயத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஆமென். ஸோ பிசாசு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா பைபிளினுடைய பெரும் பங்கு வசனங்கள் வெட்டப்பட வேண்டி வரும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தினுடைய பெரும் பங்கு பிசாசு வெளியேறினது என்ற செய்திதான். இப்போ ஆராய்ச்சிகளை பண்ணி பார்க்கும்போது யூதர்கள் யூத விமர்சனம் செய்கிற யூதர்கள் விமர்சனம் பண்ணும்போது இப்படி சொல்லுகிறார்களாம், ஏன் இப்படி இயேசு பிசாசை வெளியேற்றினார் என்றால் அவர் சும்மா ஒரு டிராமா பண்ணாரு அப்படின்னு சிலர் கருதுகிறார்கள். ஏன்னா யூதர்கள் நம்பினார்களாம், ஒரு மனிதனுக்கு கடுமையான வியாதியும் பலவீனங்களும் துன்பங்களும் இருக்குமானால் அவங்க ஒப்பீனியன் என்ன இருந்துச்சுன்னா, அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, அவன் பிசாசை வெளியேற்றினா அவன் நல்லா ஆயிடுவான் என்று யூதர்கள் நம்பினார்களாம். அந்த நம்பிக்கைக்கு சாதகமாக இயேசு இப்படிப்பட்ட செயல்களை டிராமா பண்ணினார் என்ற விமர்சனம் கூட கமெண்ட்ரிஸ்ல எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பைபிள்ல நிஜமாகவே சுவிசேஷங்களில் இயேசு பிசாசை வெளியேற்றினார். சொல்லிட்டே போகலாம். மத்தேயு 8:16, மத்தேயு 9:32, மத்தேயு 17:18, மார்க்கு சுவிசேஷம் 3:14, மார்க்கு 6:12, மார்க்கு 16:10. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நேரம் இல்லை. ஆமென். சிஎஸ் லூவிஸ் அப்படின்னு ஒரு பெரிய பக்தன் இருந்தார், எழுத்தாளர். அவர் இப்படி சொல்லியிருக்கார், சாத்தானுக்கு 2 விதமான ஜனங்களை ரொம்ப பிடிக்குமா. He likes 2 kinds of people. ஒன்று skeptics, அப்படின்னா சந்தேகம் கொண்டவர்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா சாத்தானுக்கு. 2 சூப்பர்ஸ்டிஷியஸ், மூட நம்பிக்கை உள்ளவர்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த 2ம் இங்கு இல்லை என்று நான் நம்புகிறேன். சிலருக்கு எங்க பார்த்தாலும் பிசாசு தெரியும். இங்கிலீஷ்ல சொன்னா பிஹைண்ட் எவ்ரி புஷ் ஒரு டீமனை பார்ப்பார்கள். அப்படி நம்ம வாழ்ந்துடக்கூடாது, சந்தேகத்துக்குரியவெல்லாம் இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடாது. ஆனால் வசனம் பிசாசு இல்லை என்று சொல்லவில்லை. பிசாசு இருக்கிறது, அவனை கடைசியில் கர்த்தர் கட்டி போடுவார். ஸோ நான் சந்தேகத்துக்குரியவனும் அல்ல, நான் மூட நம்பிக்கைக்குரியவனும் அல்ல, அதே நேரத்தில் பிசாசு இல்லைன்னு மறுப்பதில்லை. பைபிள் அதை தெளிவாய் போதிக்கிறது, அனுபவத்திலும் நம்ம பார்க்கிறோம். இயேசு வந்ததே உங்களை என்னை விடுதலை ஆக்குவதற்கு. ஆமென். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, பிசாசு இருக்கு. ஆமென். இல்லைன்னு யாரா வாழ்றீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, அவன் இருக்கிறான். ஆமென். 2வது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பிசாசு மனிதனுக்குள் பிரவேசிப்பானா அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த இடத்துல வச்சுட்டு 2வது புள்ளிக்கு போறேன். Do they really enter people? இப்போ நீங்க கவனிக்கணும் இந்த விஷயத்தை. ஏன்னா நீங்க விசுவாசிகள் அவிசுவாசிகள்னு 2ஆ சொல்லுவோம். இதை இன்னைக்கு விளக்கிட்டு போறேன், ஆழமா சிந்திச்சிங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். யோவான் 10:1 இப்படி வாசிக்கிறோம், வெரிலி வெரிலி ஐ சே unto you, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், he that entereth not by the door into the sheepfold, ஆடுகளின் மந்தைக்குள் வாசல் வழியாக பிரவேசியாமல். ஆடு மந்தையெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்களை தான் சொல்றாரு வச்சுக்க, நீங்க ஆடு மந்தை. இந்த ஆடு மந்தைக்கு ஒரு வாசல் இருக்கு, அந்த வாசல் ஆண்டவர் இயேசுன்னு வச்சுங்களேன். அந்த வாசல் வழியா அவன் வர முடியாது, உங்களுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதனால அவன் என்ன செய்வான், he climbeth up some other way, வேற ஏதாவது ஒரு வழியை
தேடி உங்களுக்குள்ளே அவன் வருவான். ஆமென். அதுக்கப்புறம் சொல்றார், the same is a thief and a robber. அவன் யாரா இருக்கிறான்? திருடனும் கள்ளனுமா இருக்கிறான். நல்லா படிக்கிறீங்களா பைபிளை? இன்னொரு முறை அவர் சொல்றாரு, பிசாசு வருவான், உங்களுக்குள்ள வருவான், ஆனா வாசல் வழியா அவன் வர முடியாது, வரமாட்டான். அவன் திருடன் பாருங்க, திருட நேரம் வரமாட்டான், ஜன்னலை வச்சு தான் வருவான். ஸோ எங்க நீங்க ஓட்ட விடுறீங்களோ அமைதி நிலவுது. அந்த ஓட்டை வழியாக அவன் பிரவேசித்து உங்களுக்குள்ளே வருவான். ஸோ ஆட்டு மந்தைக்குள் வருவான் என்று பைபிள் சொல்லுகிறது, ஆனால் வேறு வழியாய் வருவான் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ விசுவாசிகளே இருக்கீங்களா உயிரோட? வாசல் வழியா அவன் வரமாட்டான், ஆனா வேறு வழியாய் உங்களுக்குள்ள அவன் வருவான். நிறைய கேள்விகள் இங்கே வருகின்றன. எப்படியாவது உங்களுக்குள்ள நுழைஞ்சு உங்களை திருடணும், அழிக்கணும், கொல்லணும். இந்த 3 விஷயங்களில் பிசாசு ரொம்ப கவனமா இருப்பான். அதனால நீங்க அதை குறித்து கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவன் வந்தாலே 3 விஷயத்துக்கு தான் வருவான் என்று யோவான் 10 நமக்கு சொல்லுது. திருடவும், கொல்லவும், அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன், மீண்டும் பிறந்த தேவ பிள்ளை, பிசாசு பிடித்தவனா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. இந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்த இந்த அதிகாரத்தில் டீமன் பொசஸ்ட் என்ற வேர்டு எழுதியிருக்கு இங்கிலீஷ்ல. அந்த டீமன் பொசஸ்ட் என்ற வேர்டுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை டிமோனாய் என்ற வார்த்தை. ஆமென். அப்படின்னா ஓனர்ஷிப் இல்லையா. டிமோனாய் என்ற கிரேக்க வார்த்தைக்கு இட் டோன்ட் மீன் ஓனர். அவன் உங்க வீட்டுக்கு வந்துட்டான், ஆனா ஓனர் அல்ல. பட் மீனிங் சொல்ற இங்கிலீஷ்ல கெயின் மாஸ்டரி, கெயின் கண்ட்ரோல், have power over you or influence you என்று அர்த்தமாம். ஆமென். அப்ப சாத்தான் உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள நுழைஞ்சா உங்க ஓனர் ஆக முடியாது. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவன் வாசல் வழியா வரமாட்டான், அவன் வேற வழியா உள்ள நுழைவான். அந்த வரக்கூடிய வழிகள் எல்லாம் நம்ம மூடி வைக்க கடவுள் நமக்கு வசனத்தால் நம்மை புடமிட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஆனால் அந்த பொசஸ் என்ற வார்த்தைக்கு டு கெயின் மாஸ்டரி, டு பி அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். அவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறீர். அப்போ ஒரு கிறிஸ்தவனை பிசாசு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, பிசாசால ஒரு கிறிஸ்தவனை சொந்தம் கொள்ள முடியாது. ஆமென் சொல்வீங்கன்னு பார்த்து. பிசாசால ஒரு தேவ பிள்ளையை சொந்தம் கொள்ள முடியாது, ஆனா அவன் உள்ள வர முடியும். அவன் ஆளுகையில் உங்களை வைக்க முடியும், அவன் இன்ஃப்ளூயன்ஸில் உங்களை வைக்க முடியும். இங்கிலீஷ்ல இருக்கு, he can gain mastery over you, he can gain control over you. உங்களை அவனால இயக்க முடியுமா அப்படின்னா விசுவாசியும் அவனுடைய செயல்களால் இயக்கப்பட முடியும் என்றுதான் பைபிள் அந்த வார்த்தை சொல்லுகிறது. தயேர் என்ற மிகப்பெரிய வேத அறிஞர் இப்படி சொல்லுகிறாரு, அண்டர் த பவர் ஆஃப் அ டீமன். ஆமென். பிசாசுனை குடிக்கொள்ள முடியாது, ஓனர் ஆக முடியாது, ஆனா அவனுடைய ஆளுகையின் கீழ் நீங்க இருக்கலாமாம். இங்க இருக்கிற சிலர்லாம் ஆமீன் சொல்லாம இருப்பதுக்கு அதான் காரணமா இருக்குமோ. You can be under the power of a demon அப்படின்றார். ஒரு பிசாசுனுடைய இன்ஃப்ளூயன்ஸின் கீழே நீங்க இருக்க முடியும். இப்படி வச்சுக்கலாமா? எப்பவுமே உன் எரிச்சலா இருக்கீங்கன்னா நீங்க கவனிக்கணும். போச்சு, ஆமீன் போச்சு. இப்படி வச்சுக்கலாம். 20 வருஷமா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், என் கோபம் என்னை விட்டு போறதில்ல. தம்பி கவனிக்கணும், அவனுடைய ஆளுகையின் கீழ் இருப்பாயோ. ஆமேன். இப்படி சொல்லிட்டே போலாமா? கிளட்டனி, சாப்பிட்டா நான் 5 பிளேட் சாப்பிடுறேன். தம்பி கவனிக்கணும், அது கூட அவனுடைய திட்டத்தின் கீழ் இருக்குமோ அப்படின்னு. ஸோ ரிசென்ட்மெண்ட், பிட்டர்னஸ், அன்ஃபோர்கிவ்னஸ் எக்ஸெட்ரா 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 எல்லாம் இருக்கலாம். டீமன் ஒரு மனிதனை அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டவனை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் என்பதை நான் இந்த கிரேக்க வார்த்தையில் புரிந்து கொள்ளுகிறேன். ஆமே. இப்படி வச்சுக்கலாம். நல்லா கவனிக்கிறேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். பாஸ்டர், இந்த விஷயத்துல நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஜெயிக்கவே முடியல. தம்பி கவனிக்கணும். புரிஞ்சதா? உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாம் அறிவுள்ளவங்கன்னு வரும்போதே ஆவியானவர் சொன்னார். நானும் போராடுறேன் பாஸ்டர், இந்த சுபாவத்திலிருந்து நான் வெளியே வரணும்னு 20 வருஷமா நான் ஜெபிக்கிறேன், வெளியே வர முடியல. தம்பி கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படின்னா பிசாசுனுடைய ஆளுகை அதன் மேல் இருக்குன்னு அர்த்தம்.
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவப்பிள்ளை எப்படி தருமாக்கனா, நான் செய்யணும்னா செய்வேன், செய்ய வேண்டாம்னா செய்ய மாட்டேங்க. அது யார் ஆளுகையின் கீழ் இல்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்ப நீங்க செய்ய வேண்டாம் நினைக்கிற விஷயத்தை செய்ய வேண்டாம் என்ற வல்லமை உங்களுக்கு இருக்குன்னா பரிசுத்த ஆவி உங்களை ஆளுகிறார். என்னால முடியல பாச்ச, நான் திரும்ப திரும்ப அதே தான் செய்யறேன். ஓ ஓ அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த டீமன். ஆமென். நீங்க அதை ஜெயிக்க வேண்டும். இவ்வளவு அமைதியா நான் நியூ லைஃப் சர்ச் பார்த்ததே கிடையாது. ஆனா நற்செய்தி என்ன தெரியுமாங்க, குமாரன் உங்களை எவ்வளவு ஆளுகையின் கீழ் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து நீங்க சரணடைஞ்சா உங்களை விடுதலையாக்க முடியும். சோ உள்ள வர முடியும், வாசல் வழியா வர முடியாது, வேறு வழியாய் அவன் பிரவேசிப்பான். அவன் வருவதே திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும். இப்படி வச்சுக்கலாமா? நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்க, வீடை பூட்டிட்டு தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அது கூட ஒரு அம்மா அப்படியா அப்படின்னு வீடை பூட்டிட்டு தான் வந்தீங்க. ஆனா உங்க ஜன்னலையோ பின் கதவையோ உடைச்சு ஒரு திருட உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு வைங்களேன், வராமல் இருப்பானாக. அப்படி வந்துட்டான்னு வைங்களேன், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். அவன் உள்ள வந்துட்டானா? உங்க பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டானா? உங்க பீரோவை திறந்துட்டானா? சரி, இதெல்லாம் திறந்து அவன் அங்கே உட்கார்ந்து இருந்தாலும் அந்த வீடு அவனுக்கு சொந்தமாகுமா? ஆகாது. நீங்க கர்த்தருக்கு தான் சொந்தம், அந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். ஆனா அவன் உள்ள வந்திருக்கானா? எதுக்கு வந்தாங்க? உங்களை வாழ வைக்கவா? இல்லங்க, திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான். ஏன்னா ஒரு பேக் டோர், ஒரு சைட் டோர், ஒரு ஜன்னல், ஏதோ ஒன்று அவன் பயன்படுத்தி உள்ள வருகிறான். இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்கிறான், மெயின் டோரை விட சைட் டோரை. இருக்கீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சோ நீங்க வீட்டுக்கு போனோடனே என் வீட்டுக்குள்ள ஒரு திருடன் இருக்கான்னு தெரிஞ்சா, ஆமென், நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்வீங்க? காப்பி போட்டு குடிப்பீங்களா? இல்ல, அவனை எப்படியாவது பிடிக்கணும், கட்டணும், அவனை போலீஸ் கையில கொடுக்கணும், அவனை துரத்தி வெளியே துரத்தணும் தானே நீங்க நினைப்பீங்க. இன்னைக்கு சொல்றேங்க, அவன் உங்களுக்கு சொந்தமாகல, வீடு அவனுக்கு சொந்தமாகல. ஆனா அவன் இருக்கான்னு தெரிஞ்சா உங்க வேலை என்ன தெரியுமாங்க? அவனை கைது செய்யணும், அவனை வெளியே தள்ளணும். ஓகே, இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் அவனை லேட்டு பண்ணி அங்க வச்சீங்கன்னா அவன் 3 விஷயத்தை செய்வான்: திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். ஆகையால் நீங்கள் அந்த விஷயத்தில் அவன் நுழைவான் என்பதற்கு நிறைய வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குங்க. புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். The adversary hath spread out his hand upon all her pleasant things. Her என்னும்போது இஸ்ரவேலை சொல்லுகிறார். For she had seen the heathen entered into her sanctuary, whom thou didst command, and they should not enter into thy congregation. அவன் பிரவேசித்தான் என்ற வசனங்கள் நிறைய இருக்கு பைபிள்ல. புலம்பல் 4:12, the kings of the earth and all the inhabitants of the world would not have believed that the adversary and the enemy should have entered into the gates of Jerusalem. Amen. பிரவேசித்தான் என்று எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோவேல் 2:9, Joel 2:9, they shall run to and fro in the city, and they shall run upon the wall, and they shall climb upon the houses, they shall enter in at the windows like a thief. திருடனை போல ஜன்னலில் பிரவேசிப்பான் சத்ரு. ஆமென். 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், சத்ரு மட்டும் உள்ள விட்டுறாத அப்படின்னு. ஸோ இப்படி நான் என்ன 2வது பாயிண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். உங்க ஓனர்ஷிப் அவங்க கிட்ட இல்லை, நீங்க அவனுக்கு சொந்தமாகல. ஆனா உங்களை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான், உங்களை அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வருவான், உங்களை அதனால நடத்த நினைப்பான். இப்படி வச்சுக்கலாமா? எப்படி சொல்லலாம், எப்படி புரிய வைக்கலாம்? நீங்க ஒரு பிலீவரா இருக்கீங்க, கிறிஸ்தவரா இருக்கீங்க, பரிசுத்தாவி பெற்று இருக்கீங்க. ஓகே, சரியா சொல்லியிருக்க. நீங்க மருத்துவமனைக்கு ஏதோ காரணத்தால போனாங்க, அவங்க ஐவி போட்டுட்டு அந்த ஐவியில என்னென்னமோ மருந்தெல்லாம் சேர்த்துறாங்க பாருங்க. அந்த போட்டோன்னே அப்படியே மயக்கமா இருங்க. ஆமாவா இல்லையா? உங்களெல்லாம் தெரியாது பாருங்க, நான் இருந்திருக்கேன், என்னால சொல்றேன். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ஆவியில் பெற்றிருக்கேன், இயேசு என் கூட இருக்கிறார், எல்லாம் இருந்தாலும் இப்போ ஐ எம் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ட்ரக். அவங்க கொடுத்த மருந்தினுடைய ஆளுகையின் கீழ் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருப்பதனால என்ன எனக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியாம அந்த மருந்தின் ஆளுகையின் கீழ் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தாவி பெற்று தேவனுக்கு சொந்தமான விசுவாசியா இருந்தாலும் சில நேரங்களில் டிமோனாய் அவன் உங்களை அவன் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க தேவ பிள்ளைன்னு கூட தெரியாத அளவிற்கு அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல உங்களை வைக்கும் போது
நீங்கள் விடுதலை பெற ஒரே வழி இயேசுவின் நாமம் ஒன்று மட்டுமே. நல்லா கையை தட்டி அவருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நான் ரொம்ப டீசெண்டா ஹாஸ்பிட்டலு ட்ரக்னு சொல்லிட்டேன். ஆமென். இதை வேற எந்த விஷயத்தோடு நீங்க இணைச்சாலும் அந்த ஆளுகை அவங்க மேல வைக்கும் போது யூ ஆர் கம்மிங் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி எனிமி. ஆமென். அந்த சத்ருவின் ஆளுகையின் கீழ் வருகிறீர்கள். பக்கத்துல அவனுக்கு நான் சொந்தம் இல்லைங்க, ஆனா அவன் என்ன ஆளுகை பண்ணவும் நான் என்ன செய்ய மாட்டேன். விசுவாசிகளே ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அது போது அது நல்ல விசுவாசிகளே ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க எந்த நாளிலுமே அவனுடைய ஆளுகையின் கீழ் உங்களை விடவே. சினிமானா பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு டிஸ்கவரி சேனல் ஓகே, எப்பயோ ஒரு வாட்டி கொஞ்சம் அது கூட பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு நாளில் 27 சினிமா பார்ப்பேன். கண்டிப்பாக நீ சினிமாவின் ஆளுகையின் கீழே இருக்கிற அந்த சினிமாக்கு பின்னாடி ஒரு பேய் இருக்குமோ? சரி, அடுத்த வாரம் அட்டெண்டன்ஸ் குறையுமா? It can be a cinema, it can be a drug, it can be alcohol, it can be anger, it can be etc. ஆனா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கீழே வரீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், இது மெயின் வாசல் கிடையாது, இது சைடு வாசல் வழியாக ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு உங்களை கண்ட்ரோல்ல வைக்கிறான். இயேசுவின் நாமத்தில் இந்த திருமேஜை நாளில் கர்த்தர் அந்த கட்டுகளை அறுப்பாராக. நல்லா கை தட்டி 3 முறை இயேசுவேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அவன் பிரவேசிக்கிற வாசல்கள் அப்படின்ற தலைப்பில் சீக்கிரம் உங்களை கூட பேசணும். வாங்க. ஆமென். எந்த வாசல் வழியெல்லாம் அவன் வருவான், எந்த ஜன்னல் வழியாக வருவான்னு சீக்கிரம் ஒரு நாள் உங்கள் கூட பேசுவேன். 1, தேர் ஆர் டீமன்ஸ், பிசாசுகள் இருக்குது. 2, அது ஜனங்களுக்குள் பிரவேசித்து மந்தைக்குள்ள கூட தேவைப்பட்டால் விசுவாசியை கூட அவன் ஆளுகையின் கீழ் கொண்டு வருவதற்கு அவனுடைய யுக்திகளை பயன்படுத்துவான். நீங்கள் அதை ஜெபத்தாலும் ஆண்டவருடைய நாமத்தாலும் ஜெயிக்க வேண்டும். ஆமென். 3வது, இயேசு வந்தாலே போதும், அவன் தானா வெளியே போயிடுவான். ஜீசஸ் ரியலி வில் கேஸ்ட் தம் அவுட். ஆமென். இந்த நிகழ்ச்சிக்கு வருவோமா? அந்த பிசாசு பிடித்த கதரனஸ் கல்லறையில் இருந்த மனிதனை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அவனுக்குள்ள இருந்த எல்லா பிசாசுகளையும் கர்த்தர் வெளியேற்றினார். அதனால் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஏதேனும் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் அவைகளெல்லாம் விரண்டு ஓடுவதாக. எங்கேயாவது போ, மெரினா பீச்சுக்கு போ, இல்லை எங்கேயாவது போ, ஆனால் எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்ன ஆமேனுக்கு அப்படின்னா நான் விட முடியாது பாஸ்டர், அவர் எனக்கு ரொம்ப நண்பர் அப்படின்ற. ஓகே, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17-20 வாசித்து என் செய்தியை முடிக்கிறேன். ஜீசஸ் ரியலி வில் கேஸ்ட் தம் அவுட். 70 returned again with joy. 70 பேர் மகிழ்ச்சியோடு திரும்பி இப்படி சொன்னார்கள், even the devils are subject unto us through thy name. உங்க நாமத்தில் பிசாசுகள் கூட கீழ்ப்படுகிறது. And Jesus said unto them, I beheld Satan as lightning fall from heaven. நான் பார்த்தேன், இயேசு சொல்றார், நீங்க போனீங்க ஊழியத்துக்கு 70 பேர், ஆனா நான் உங்க கூட இருக்கிறேன். ஆவியில நான் பார்த்தேன், பிசாசுகள் நட்சத்திரங்களைப் போல அல்லது மின்னலை போல விழுவதை நான் கண்டேன். சொல்லிட்டு சொல்றார், நான் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறேன். I give you power to tread on serpents. சர்ப்பங்களையும் தேள்களையும். உடனே சர்ப்பங்களையும் தேள்களையும் ஒரு வீட்டில் போட்டு அது மேலே மிதிச்சா அது கடிக்குங்க. அது எல்லாமே ஒரு மாதிரி, பிசாசுக்கு ஒரு மாதிரியா தான் அடையாளமா ஷேடோவா காட்டுறாரே தவிர வேற எதுவும் கிடையாது. ஆமென். பிசாசை ஜெயிக்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் சொன்னார், notwithstanding in this rejoice not that the spirits are subject unto you, but rather rejoice because their names are written in the book of life. 21 வாசிக்கிறேன். In that hour Jesus rejoiced in the spirit and said, I thank thee, O Father, Lord of heaven and earth, that thou hast hid these things from the wise and prudent and has revealed them unto babes. Even so, Father, so it seemed good in thy sight. என்ன சொல்றாருன்னா, மிகப்பெரிய அறிவாளிகளுக்கு இந்த பிசாஸ் என்றாலே புரியாது, அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க அறிவு பிசாஸ் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் குழந்தைகளா இருக்கிற எங்களுக்கு நீர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் இல்லைன்னு நம்புறாங்க, இருக்கு. 2 உள்ள வருவானா? வருவான். இன்னொரு முறை இருக்கானா? வருவானா? இது 2 நீங்க மனசு. 3வது, அப்படி வந்தாலும் அவனை வெளியேற்றுகிற வல்லமை ஒரே ஒரு நாமத்துக்கு தான் உண்டு,
அந்த நாமம் எல்லா நாமத்திலும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்று. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ நம்ம இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மனிதனுக்குள்ள கிட்டத்தட்ட 6000 பிசாசுகள். அவன் எப்படி வாழ்ந்தான், அவனை விட நம்ம எவ்வளோ பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கீங்க. ஆமென். எவ்வளோ பெரிய கொடுமையாக இருந்திருக்கு பாருங்க அந்த சாத்தானுடைய ஆளுகை. he took off all his dress, தன்னை காயப்படுத்தி கல்லறையில் இருந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கர்த்தர்கிட்ட வருவீங்கன்னா எல்லா பேய்களையும் இந்த ஒரு நிகழ்ச்சி வச்சு உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேங்க, நீங்க மட்டும் அவர்கிட்ட வந்தீங்கன்னா அது எவ்வளோ பேய் எவ்வளோ லேகியனா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சொல்றேங்க, அது எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணுவார். கடைசியா ஒரு கருத்தோடு என் செய்தியை முடிக்கிறேன், நான் முடிச்சிடுறேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படி வாசித்தோம். 5:6 மார்க் சுவிசேஷம் 5:6 படிக்கிறேன், கவனிக்கணும். 5:6 and when the man with the legions, with the devils saw Jesus from afar, தூரத்தில் இருந்து, எல்லாம் சொல்லுங்க தூரம், இயேசுவை கண்டபோது இந்த பிசாசு பிடித்த மனுஷன் இவ்வளோ பிசாசின் ஆளுகையின் கீழ் இருக்கிறான். he is under the power, the influence and the control of 6000 demons. ஆமென். இவ்வளவு 2000 6000 பிசாசுகளுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற ஒரு பேய் பிடிச்ச மனுஷன் இயேசுவை பார்த்தபோது ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, எவ்வளோ பிசாசு இருந்தாலும் அந்த பிசாசால ஒரு மனுஷனை இயேசுக்கிட்ட வர்றதை தடுக்கவே முடியாதுங்க. நீங்கள் அதை கேட்டிருந்தா நீங்கள் நல்லா இல்லாம இன்னொரு வாட்டி எத்தனை பேயினுடைய ஆளுகையின் கீழே இருந்தாலும் ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்தா இயேசுக்கிட்ட வர்றதை அந்த பிசாசால தடுக்க முடியல. இப்படி வச்சுக்கலாமா? 2000 பேயும் அவனை அழுத்தி நீ அவர்கிட்ட போக கூடாது இழுத்தி வைக்க வேண்டிதானே, வைக்க முடியல. ஏன்னா இயேசு கிட்ட தான் விடுதலை இருக்குன்னு மனுஷ ஆவி சொல்லுகிறது. சொல்ல மாட்டீங்களாங்க? இயேசுவை பார்த்தானோ இல்லையோ ஓடி போறான். ஆமென். ஏன்னா அவனுடைய ஆவி அவனுக்கு சொல்லுகிறது, எனக்கு விடுதலை இருக்கிற ஒரே ஒரு இடம் இயேசு மட்டும்தான். ஆனால் அவன் போக துடிச்ச போது அவனை பிசாசால தடுக்க பாஸ்டர் அப்படின்னு இவ்வளோ பேர் இந்த சத்தியத்தை ஆவடியில் கேட்குறாங்களே, ஏதோ பிடிச்சி இன்னும் ஏன் வரமாட்டாங்க? நீ தான் வரமாட்ற. பேய கூட குற்றம் சொல்லாத, அவனால் உன்னை தடுக்கவே முடியாது. நீ வரணும்னு நினைச்சா எவ்வளவு அகோர சொல்லட்டுமா, கஞ்சாவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எந்த அடிக்ஷனா இருக்கட்டும், நீ ஆண்டவர்கிட்ட வரணும்னு நீ வந்தினா உனக்கு விடுதலை தருவதற்கு நான் ஆராதிக்கிற தெய்வம் வல்லவராய் இருக்கிறார். திரும்ப சொல்லிடுறாங்க, ஒரு முறை பிசாசால அவனை தடுக்க முடிஞ்சதாங்க? முடியலங்க. என்னால் சர்ச்சுக்கெல்லாம் வர முடியல. உன்னால முடியலன்னு சொல்லு. அந்த பழியை நீ அவன் மேல போடாத. அவன் பண்றது உன்னை பண்ணுவான், திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். ஆனா நீ வரணும்னு நினைச்சினா, நீ வந்தினா உன்னை கர்த்தர் வாழ வச்சு அழகு பார்ப்பார். இன்னைக்கு சொல்றாங்க, எவ்வளவு அகோரமான அடிக்ஷன்ல இருந்தாலும், எவ்வளவு கட்டுகள் இருந்தாலும், எவ்வளவு பாண்டேஜ்ல இருந்தாலும் உன்னை சாத்தானால் அவர்கிட்ட வருவதை தடுக்க இயலாது. நீ வந்தினா உனக்கு விடுதலை தருவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். இன்னைக்கு காலையில் இயேசுவின் நாமத்தில் உங்களை கட்டி இருக்கிற கயிறுகள், உங்களை கட்டி இருக்கிற தடைகள், உங்க குடும்பத்தை சாம்பலாக்க நினைக்கிற வல்லமைகள், உன்னை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நினைக்க ஜன்னல் வழியாக மாற்று வழியாக பிரவேசித்திருக்கிற எல்லா அந்தகார சக்திகளும் உன் குடும்பத்தை விட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணப்படுவதாக. நல்ல கையை தட்டி அந்த நாமத்தை 5 முறை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமம் ஜெயம் ஜெயம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். Satan does not have the power from stopping you to come to Jesus. Amen. பக்க சொல்ல, நான் என்ன நடந்தாலும் இயேசு கிட்ட தாங்க போவேன். ஹல்லேலூயா. இப்படி கொஞ்சம் திருப்பி பேசலாமா? பிசாசு ஒரு மனிதனை ஆண்டவர்கிட்ட வராம தடுக்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமாங்க? இந்த மனுஷன் தாங்க.
எல்லா வஸ்திரத்தையும் கழட்டிட்டு தன்னை துன்புறுத்தி காயப்படுத்தி இரத்தக்கரையாக்கி 2000 பேய்களின் ஆளுகையில் கீழே இருந்த ஒரு மனுஷன். ஆமென். பிசாசு நினைச்சா தடுக்கணும்னு நினைச்சிருந்தா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவன் தான். அவனால தடுக்க முடியல. பக்கத்தில் நீ நினைச்சினா நீ வரலாம், நீ நினைச்சினா இயேசுவின் ஆளுகையின் கீழே வாழலாம். வேண்டானா நீ எப்படி வேணா வாழலாம். அது உன்னை சார்ந்தது. புரிஞ்சிருந்தா ஓராம. நானும் 31 வருஷம் பிரசங்கம் பண்ணி நெஞ்செல்லாம் வலிக்குது. எனக்கும் எலியேசருக்கும் டெய்லி சண்டை வருது. இஃப் யூ வாண்ட் டு கம் யூ கேன் கம். ஏன் இன்னும் நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் வராமல் இருக்காங்க? அவன் காரணமாக அவன் உங்களை ஆளுகையில் வைக்கிறான். ஆனால் நீ எழுந்து காலையில் வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை விடுதலையாக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். நீ வராமல் இருப்பதற்கு, நீ அவரை ஆராதிக்காமல் இருப்பதற்கு, நீ சபைக்கு வராமல் இருப்பதற்கு பழிய அவன் மேலே போட்டுட்டு நீ அங்கே இருந்தினா அந்த திருடன் உன் வீட்டிலேயே தான் இருப்பான். கடைசியில் உன்னுடைய நகை, உன்னுடைய அந்தஸ்தை மட்டும், ஆஸ்தியை மட்டும் அல்ல, சிலிண்டர் கூட தூக்கிட்டு போயிடுவான். Even the cylinder will go because he comes to steal you to the very bottom. உன் உயிரை வரைக்கும் பறிக்கிற வரைக்கும் திருடுவான். அதுக்கு முன்னாடி நீங்க வர வேண்டிய இடம், ஓடி வந்து பணிந்து சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவருக்கு முன்பாக நமஸ்கரித்தவரை ஆராதிப்போம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand in the presence of God? ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனை, மெய்ராஜாவே எங்கள் நாதனை, பயம் நீக்கும் துணையாவும் மானீரே. சரணம் 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 சரணம். கரங்களை உயர்த்தி ஈசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உண்மையா எல்லாரும் கண்ணை மூடி 2 கையை நல்லா மேலே உயர்த்திருங்க. உண்மையா கையை உயர்த்த சொன்னேன். அதுல கூட அறக்குறையா தான் தூக்குறீங்க. நல்லா கையை உயர்த்திருங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினான், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எந்த ஒரு ஆளுகையின் கீழே நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இனி நான் கர்த்தருடைய சமூகத்தில் வாழுகிறேன். குமாரன் என்னை விடுதலையாக்குகிறார். மாற்று வழிகளை தேடி உள்ள நுழைய நினைக்கிற அந்த சாத்தான், அந்த திருடனை இயேசுவின் நாமத்தில் தடுத்து நிறுத்துகிறோம். வாழ்ந்தாலும் எனக்கு இயேசு, செத்தாலும் எனக்கு இயேசு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பூரண விடுதலையை இன்று காலையில் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக என்று நான் வேண்டி ஜெபிக்கிறேன். நீங்க அப்படியே செய்வதற்காய் நன்றி. இந்த வாரத்தில் எங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றிலும், எங்க சபைக்கு வர எல்லா குடும்பங்கள், சிறு பிள்ளைகள் வரைக்கும் அவன் ஆளுகையின் கீழ் இருக்கிற அத்தனை பேரும் விடுதலை பெறுவார்களாக. உம்மை பணிந்து ஆராதனை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். God bless you. Thank you.